பிரைஸ் லார்ட். தேவன் எனக்கு தந்த என்னுடைய ஆவிக்குரிய சகோதரியை குறித்து ஒரு சிறிதான சாட்சி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாரம்பரியமான ஒரு இந்து குடும்பத்திலிருந்து 21வது வயதில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மகள் எங்களோடு கூட இத்தனை வருஷமாக ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தாங்க. அவளுடைய வாழ்க்கையில் திருமண நாட்கள் வந்த பொழுது அநேக பாரம்பரிய முறை பிரகாரமான திருமணங்களை அவர்களுடைய குடும்பம் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் எந்த திருமணத்துக்கும் அவள் ஒத்து போகாமல் கர்த்தருக்காக மட்டும் வாழுகிற ஒரு முழு நேரம் ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ ஊழியக்காரனை மட்டும்தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படி சொல்லி வைராகியமா நின்னாங்க. பல வருடங்கள் கடந்து போனது. திருமணத்தினுடைய வயது தாண்டி போகிற ஒரு நிலைமை வந்தது. அநேக பரிகாசங்கள், அநேக அவமானங்கள், அநேக தலை குனிவுகள், அநேக நாட்கள் அவள் தனியா அழுதது உண்டு. ஆனா ஒரு நாளும் தேவனை விட்டு விலகுகையோ கர்த்தருடைய சமூகத்தில் குறை சொல்லுகையோ செய்யாமல் கர்த்தருக்காக வைராகியமாகவும் உண்மையாகவும் ஊழியம் செய்து கொண்டே இருந்தாங்க. ஆனா பரலோகம் பார்த்து கொண்டே இருந்தது. சரியாக 38வது வயதில் தேவன் அவளுக்காக ஒரு பெரிய வாசலை திறந்தார். கர்த்தருக்காக வல்லமையாக மகிமையான ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ மனிதனுமாக திருமணத்தை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாக செய்து கொண்டிருக்காங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, வேதம் எப்படி சொல்லுகிறது? 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் எப்படி சொல்லுகிறது? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளே கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவன் என்னிடத்துல உங்களிடத்துல விரும்புகிறது ஒரே ஒரு காரியம் தான். அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். உண்மையாக நம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் ஒரு மனுஷனுடைய கண்ணு காணவும், ஒரு மனுஷனுடைய காது கேட்கவும், ஒரு மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் செய்யாத ஆச்சரியமான காரியங்களை எனக்காக உங்களுக்காக கர்த்தர் செய்வேன். Have a nice day. God bless you.